சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் சக்கரம் கடந்து சாக்கடையில் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சேலம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. ராசிபுரம் சேலம் சாலையில் ஆர்டிஓ அலுவலகம் அருகே அகரமகால் பகுதியில் சென்றபோது பேருந்தின் சக்கரம் கடந்து சாலை ஓரத்தில் உள்ள சாக்கடையில் விழுந்தது. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பாலசுந்தரம் பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் தப்பினர். உடனடியாக பேருந்திலிருந்து கீழே இறங்கிய பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து துறை பணியாளர்கள் சக்கரத்தை பேருந்தில் மீண்டும் பொருத்தினர். அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் தவில் நாதஸ்வர கலைஞர்கள் தொடர் இசை நிகழ்ச்சி நடத்தி உலக சாதனை படைத்தனர். அம்பேத்கருக்கு 134 வயது நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் பாகூர் கிராமத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கலை மாமணி கலாஸ்ரீ விஜயகுமாரின் விஜயதவம் இசைக்குழு ஒருங்கிணைப்பில் 70 தவில் நாதஸ்வர கலைஞர்கள் பங்கேற்று தொடர்ந்து 134 நிமிடங்களுக்கு இசை நிகழ்ச்சியை நடத்தினர். பாரம்பரிய கலையை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவன தலைவர் தமிழ்வாணன் குறிப்பிட்டார். இந்த கலை மென்மேலும் வளர வேண்டும், இந்த பாரம்பரிய கலையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு தான் இந்த மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே 78 நிமிடங்கள் தனித்து இசைத்து சாதனை படைத்ததாக கலை மாமணி கலாஸ்ரீ விஜயகுமார் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு கமல்ஹாசன் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேல் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினரிடம் வழங்குவது என கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி கோவையில் அம்பேத்கர் சிலைக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேல் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு கமல்ஹாசனே போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமெரிக்காவில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு வரும் 20 அல்லது 21ஆம் தேதி கமல்ஹாசன் திரும்பியவுடன் இது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார். எல்லாருமே தலைவர் தான் நிக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கோம். அவரும் சரின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா அமெரிக்கா போயிருக்காரு. இந்த 20 21 வந்துருவாரு. வந்த பின்னால் ஒரு முடிவு செஞ்சிருவார். திமுக கூட்டணியிலேயே தாங்கள் இருப்பதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தங்கவேல் கூறினார். காவல்துறை அதிகாரி மகேஷ்குமார் மீதான பாலியல் புகார் பொய்யானது என தெரியவந்த நிலையில் அவர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் மீது கடந்த பிப்ரவரி மாதம் பெண் காவலர் ஒருவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் இணை ஆணையர் மகேஷ்குமார் பாலியல் ரீதியாக சில தினங்களாக தனக்கு தொந்தரவு கொடுப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த புகாரை தொடர்ந்து அன்றைய தினமே மகேஷ்குமாரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். மேலும் இதுகுறித்து காவல்துறை விசாகா கமிட்டியும் தீவிர விசாரணை நடத்தியது. அதில் உள்நோக்கத்துடன் புகார் அளிக்கப்பட்டது தெரியவந்த நிலையில் பெண் காவலரும் புகாரை திரும்ப பெற்றார். மேலும் இந்த புகாரில் இதற்கு மேல் நடவடிக்கை எதுவும் தேவையில்லை என டிஜிபிக்கு விசாகா கமிட்டி அறிக்கை அளித்தது. இதையடுத்து டிஜிபி சங்கர் ஜிவால் இணை ஆணையர் மகேஷ்குமாரின் பணியிடை நீக்கத்தை திரும்பப் பெற அரசுக்கு பரிந்துரை செய்தார். இந்நிலையில் இணை ஆணையர் மகேஷ்குமாரின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அரசு பள்ளியில் விளையாட்டுக்காக பட்டாசு வெடித்தபோது மாணவனின் விரல் துண்டான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளிப்பட்டு அடுத்த நெடியம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். 10ஆம் வகுப்பு கடைசி தேர்வு செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ள நிலையில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டது. சிறப்பு வகுப்பை ஆசிரியை நடத்தி கொண்டிருந்த போது கொளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அபினேஷ் என்ற மாணவன் பையில் மறைத்து வைத்திருந்த பட்டாசை கையில் பிடித்து வெடித்தார். அப்போது திடீரென வலது விரல் துண்டானதுடன் மற்ற 4 விரல்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. ரத்தம் கொட்டியதை பார்த்த அங்கிருந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவனை உடனடியாக பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மாணவன் அனுமதிக்கப்பட்டார்.